ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இரவு சாப்பாடு தானே. என்ன நல்லா இருட்டி கொண்டு வருது பாருங்க. இப்போ ஆறு இருக்குமா என்ன நல்லா இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. குயிலெல்லாம் கூவி கொண்டிருக்குது அவரை வீட்டுக்கு போய் படுக்கிறதுக்கு, நித்திர கொள்றதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சாப்பாடு செய்ய போகிறோம். இரவு சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டை வைக்க போகிறோம். நவிச்சு மாவு அரிசி மாவு போட்டு புட்டு தான் நான் வைக்க போகிறேன். சரியா? அந்த புட்டுக்கு என்ன அரி வைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலை கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்க, சூட மீன். இந்த நாங்கள் சூட மீன் என்று சொல்லுவோம், சாலை மீன் என்று சொல்லுவோம். வேறு என்ன சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுவோம். இதுக்கு மத்தி மீன் என்றெல்லாம் சொல்லுவோம் நினைக்கிறேன். நாங்கள் சூட சாலைன்னு தான் சொல்லுவோம். இதை வந்து முருங்கங்காயம் கத்திரிக்காயம் போட்டு இந்த கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். சாலை கருவாட்டு குழம்பு வச்சு புட்டுமா வச்சு அப்படியே சும்மா குள்ள சட்டிக்கு செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது நண்பர்களே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே நேரம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கட்டண்டு புட்டை வச்சு கருவாட்டு குழம்பு வைக்கலாம். வாங்க வாங்க. ஹாய், என்ன செய்றீங்க? டீ குடிக்கிறேன். டீ நண்பர்களே, டீ. ஓகே பாப்பா, சுடுதான் ஆறிட்டா? குடிங்க குடிங்க. ஓகே, இருக்கா? எங்களுக்கு வெக்காடிக்கவே அவ்வளோ தானே தம்பி, நான் தான் வச்சே கொடுத்தேன் நான். ஓகே நண்பர்களே, வாங்க கடகடண்டு வேலையை பார்க்கலாம். பாய் 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 பாய். கருவாட்டுக்கு சுடு தண்ணி ஊற்றி வைப்போம் கொஞ்ச நேரம். அப்போ அந்த ஊத்தைகள் கிருமிகள் எல்லாம் இருந்தால் செத்து போயிடும். என்ன தம்பி, கொஞ்சம் ஊறட்டுக்கும். கருவாட்டு குழம்ப வச்சுட்டு அப்படியே புட்டை குழைக்க போகிறேன். சட்டியை வைப்போம், சட்டி சூடாட்டுக்கும். சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெயெல்லாம் தாளிக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். கணக்கு இல்லை, ஒரு கொஞ்சமாக. இப்போ வெந்தயம் வந்து கொஞ்சம் பொரியட்டும். இந்த நல்லெண்ணெயில் தாளிக்க நண்பர்களே நல்ல ஒரு வாசம் அடிக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு கருவேப்பிலை சேர்ப்போம். உள்ளுக்கா வந்தது வவ்வால். கருவேப்பிலை கீழே என்ன சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியை கண்டா சரியான விருப்பம் ஆளுக்கு. ஓ, வீட்டுக்குள்ள வந்திருக்கு, இங்க உள்ளுக்கு எல்லாம் வந்திருக்கு. இங்க பாருங்க நண்பர்களே, சிட்டுக்குருவியில விளையாட்டு தெரியுதா? போயிட்டா பாவம். இனி வந்து இதோட பச்சை மிளகாய் சேர்ப்போம், சின்ன வெங்காயம், உள்ளி. அதான் கூப்பிட்டுருக்குறா என்ன அப்பா குருவி. இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டுது. இனி வந்து முருங்கங்காய் சேர்க்குறேன். இதோட பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயை பாருங்க, இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் நீல வாக்கில். கத்திரிக்காயும் சேர்ப்போம். பெரிய சட்டியாக எடுத்துறானேன்னு சொல்லுங்க, அப்போ தான் கொஞ்சம் இந்த விட்டு வீதியாக கறி கொதிக்கும். கருவாட்டு கறி கொஞ்சம் கூட வச்சாலும் நாளைக்கு சாப்பிட நல்லா இருக்கும். நாளைக்கு வச்சு சாப்பிட அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வைப்போம்னு சொல்லி எடுத்துனான். உப்பு சேர்க்குறேன். உப்பு பிறகு பார்த்து தான் சேர்க்கணும், ஏண்டா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால் இப்போ இந்த மரக்கறிகளுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். முருங்கங்காய்க்கும் கத்தரிக்காய்க்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த முருங்கங்காயில் அவியட்டுக்கும். அதெல்லாம் போதும், இதுலேயே அவிஞ்சு நல்லா வந்துடும். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு, அவியட்டுக்கும். இப்போ பார்ப்போம்மா, பாருங்க நல்லா தண்ணி வற்றி வருது. வற்றிட்டேண்ணே இப்படின்னா தான் முருக்கங்காய் அவியும். இல்லாட்டிக்கு அந்த முருக்கங்காய் ஒரு நொறுக்கடிச்ச மாதிரி இருக்குமே, அதால தான். இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால் சேர்க்குறேன். புளி சேர்க்குறேன்.
குழம்புத்தூள், இது எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர். இது உரைப்புக்கு தேவையான அளவு. நான் கொஞ்சம் குழம்பு கூட வைக்கிறபடியாக 3-3.5 கரண்டி சேர்க்குறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு கறி கூட வச்சா நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதால தான். சரி, அப்போ இதெல்லாம் கலந்து விடுவோம். உப்பு நான் ஏற்கனவே முதல்ல போட்டேன். நான் பார்த்து சேர்ப்பேன். என்ன கருவாடு சேர்க்க போகிறேன். கருவாட்டில் சில வேளை உப்பாக இருந்தாலும் அதால் கருவாட்டை சேர்த்து போட்டு பார்த்துட்டு உப்பு சேர்க்கலாம். நல்ல வடிவாக இந்த குழம்பு தூளெல்லாம் உண்டு சேர கலந்து விடுவான். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்பு கொதிச்சு வரட்டுக்கும். கொதிச்சு வரையக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பாருங்க கருவாட்டை கழுவி வச்சுருக்கிறேன். நல்லா குழம்பு இப்படி கொதிச்சு வரையக்கில் கருவாட்டை போடுவோம். புட்டை குழைப்பமணி உப்பு சேர்க்கினேன். இதில் வந்து அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து எடுத்துருக்கிறேன். சுடுதண்ணியை சேர்த்துட்டு நான் புட்டு குழைக்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன் நண்பர்களே, நீங்கள் பாருங்கள். கலந்து விட்டுட்டு ஊற்றி குழைக்க வேண்டியா. கணக்காக பார்த்து குழைக்கணும். ஒரேடியாக விட்டோம்னு சொன்னால் இப்போ இந்த தண்ணியாக போயிடும். அதால் பார்த்து குழைச்சி எடுப்பேன். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி இந்த டம்ளரால் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து கொத்தி எடுக்க வேண்டியா. சூடு பொறுக்கிறார்கள் நீங்கள் கையால் குழைச்சி எடுக்கலாம் நண்பர்களே. நான் சூடு பொறுக்க மாட்டேன்னு கொதிக்கும் சில வேலை. சுடு தண்ணி அப்படி சுட்டு விட்டுருங்க ஐயா. அதால் அனுப்பி பாருங்க. இந்த மாதிரி எடுத்துல போட்டுட்டு கொத்தி எடுக்க வேண்டியா. இப்போ இந்த மாதிரி எல்லாம் குழைச்சி விட்டாச்சு. இனி கொத்தி எடுக்க வேண்டியா. எங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னனா வன்மண்டா சின்னனா, பெருசா வன்மண்டா பெருசா. இந்த மாதிரி கொத்தியாச்சு எடுக்க வேண்டிய. இதே மாதிரி எல்லாத்தையும் கொத்தி எடுப்பான். இப்போ பாருங்க புட்டெல்லாம் குழைச்சாச்சு. சரிங்களா, பூ போல புட்டு. இங்கே தேங்காய் புத்திரி வச்சிருக்கிறேன். சேர்த்துட்டு போட வேண்டியா. புட்டை வந்து நான் உள்ளுக்கு கொண்டு வைக்க போகிறேன். உள்ளுக்கு இருக்கிற அடுப்பில் வச்சேன்டா உள்ளுக்கு புட்டை அவிஞ்சிடும். இதில் கறி கொதிக்கட்டுக்கு உள்ளுக்கு புட்டை அவிய வச்சுட்டு நான் அவிஞ்சு கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க முட்டையும் பொரிக்க போகிறேன் நண்பர்களே. அப்போ நல்லா இருக்கும். 2-3 கருவாடை பொரிக்கையும் போகிறேன். பாருங்க நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இனி நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவாடை போட வேண்டிய. அப்படிங்களா, சாலை கருவாடு சாலை ஒரு 4 துண்டாக பொரிக்க போகிறேன். பொரிச்சு சாப்பிடவே நல்லா இருக்கும். இதை பொரிப்போம். இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்துட்டு உப்பு சேர்ப்போம். கொதிக்கட்டுக்கும். இதில் எண்ணெய் சூடாயிட்டு கருவாடை பொரிக்க போடுறேன். சாலை கருவாடு பொரியட்டும். முட்டை பொரிக்க போகிறேன். இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்ப்பேன். கட்டத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள், உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுவோம். பாருங்க கருவாடு நல்லா பொரியுது. இது 1 நிமிஷம் விட்டுட்டு எடுப்போம். இனி கருவாடு எடுப்போம். இதில் முட்டை பொரிக்க போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுவோம். சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு முட்டை பொரியட்டும். இனி முட்டையை திருப்பி விடுவோம். இப்போ முட்டையை பொரிச்சாச்சு எடுப்போம். இதே மாதிரி முட்டையை பொரிச்சு எடுப்போம். மிச்சத்தையும் புட்டு இறக்குவோம்.
இங்கே பாருங்க முட்டையெல்லாம் பொரிச்சாச்சு, கருவாடும் பொரிச்சாச்சு. உடனே நல்லா இப்படி மசிச்சு விட்டுருணும். அப்போ தான் அந்த சூட்டோடையே நல்லா மசிப்படும். அரிசி மா கலந்தது பார்த்தீங்களா, கலர் நல்லா இருக்கும். அரிசி மா புட்டு தனியாக அரிசி மாவுலேயும் அவிச்சாலும் நல்லா இருக்கும், இப்படி கலந்து அவிச்சாலும் நல்லா இருக்கும். இப்போ புட்டை பார்த்திங்கன்னா எல்லாம் மசிச்சு விட்டாச்சு. இனி இதே மாதிரி மிச்சம் இருக்கிற புட்டு மாவையும் அவிச்செடுப்போம். உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு போடுவோம் நண்பர்களே. காணாது, உப்பு காணாது. உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நான் கருவாட்டில் உப்பு இருந்தாலும் உப்பை குறைச்சி போட்டுனான். இப்போ கருவாடு உப்பு விலை கூடி பார்த்தீங்கன்னா கருவாட்டுக்கும் உப்பை குறைச்சி போடுறீங்க. அதனால பயப்படாமல் கருவாட்டு கறிக்கு உப்பை போட்டுட்டு அங்கே வைக்கலாம். உப்பு விலை கூடிட்டு தானே ஸ்ரீலங்காவில். அதெல்லாம் கருவாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு தட்டுப்பாடு. அதெல்லாம் சரியாகவே குறைச்சி போடுறீங்க நண்பர்களே. பார்ப்போம்மா. குருவி பிறகுதன் சூப்பராக இருக்கு நண்பர்களே. காணும் உப்பு இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் பட்டுட்டு வைக்க வேண்டியா. ஏன்னா ஆகத்திக்கா நான் வைக்க போகிறதில்ல. எப்படி இருந்தால் தான் பாருங்க புட்டு கூத்தி சாப்பிட நல்லா இருக்கும். நாளைக்கு வச்சு இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட சும்மா செமையாக இருக்கும். இங்கே கருவாடு எல்லாம் பாருங்க, இங்கே கருவாடு சிலது உடைஞ்சிட்டுங்க. அது நல்லா இருக்கும் உடைஞ்சாலும். பார்த்தீங்களா இங்கே? ஓகே, இனி பாருங்க அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இனி இப்படி இருந்தால் தான் புட்டுக்கு நாங்கள் அந்த ஆவி அடிக்குது என்ன, இப்படி இருந்தால் தான் புட்டுக்கு ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். சூடு இப்படி இருக்கும். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. அந்த வாசம் என்ன சும்மையாக இருக்குது. அந்த வாசமே சும்மா அப்படி இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா இப்படி அந்த மண் சட்டி சூட்டுக்கு பாருங்க இப்படி தள்ளண்டு அப்படியே கொதிச்சு கொண்டு இருக்குண்டு. இந்த புட்டில் ஊற்றி சாப்பிட சும்மா அந்த மாதிரி அடி தூள் சுமையாகத்தான் இருக்கும். ஓகே, இனி உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னா சாப்பிடுவோம். வாங்க நண்பர்களே சாப்பிடுவோம். பாருங்க புட்டு, அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து அவிச்ச புட்டு. அதோட இங்கால முட்டை பொரியல், கருவாட்டு பொரியல். இதோடையே சாப்பிட்றலாம், குழம்பு தேவையில்லை. ஆனால் குழம்பையும் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குங்க செமையா. சட்டியை மாற்றிட்டேன் நண்பர்களே. அது கொஞ்சம் பிட்டிய சட்டியாக கிடக்கா, அதோட மாற்றியாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. கருவாடெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்கு. அப்படியே நிறைய ஊற்றினா தான் குழைச்சி சாப்பிட நல்லா இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே சாப்பிட போகிறேன். பாருங்க முட்டை பொரியல். ஜூட் சாப்பிடலையா? இந்த பாருங்க முட்டை பொரியல், கருவாட்டு குழம்பு, கருவாட்டு பொரியல், புட்டு. இவ்வளோ தான் செய்தேன் நான், வேற என்ன. பாருங்க நண்பர்களே இப்படி குள்ளைக்கோணும் நல்லா குழம்புல. சுடுது. முட்டை பொரியலையும் வச்சு முதல் ஒரு கட்டுவோம். அந்த மேசையை தாங்க, அப்போ எனக்கு கணக்காக இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கிட்ட வந்துட்டு சும்மா வேற லெவல். கருவாடு பொரியலை பாருங்க மேலே. சரிங்களா? ஏன் சாப்பிட முடியாது. கருவாடு பொரியலோடையே புட்டு சாப்பிட்றான். வேற லெவலாக இருக்கு. அப்படி இருக்கு. இது குழம்பு கருவாடு பாருங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் சுடுவது. பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு நண்பர்களே.
நீங்கள் கண்டிப்பாக அப்படி செஞ்சு சாப்பிடுவாருங்க புட்டோட முட்டை பொரியல். அப்படி இருக்கு வேற லெவலா. முருக்கங்காய் எல்லாம் பாருங்க, அந்த முருக்கங்காயில எல்லாம் பாத்தீங்கன்னா கருவாட்டோட சுவையெல்லாம் இறங்கி இருக்கும். அப்படி இருக்கா வேற லெவலா. சாப்பிடு வரமாட்டாரா நண்பர்களே? வர வெக்கப்படுறாரு. ஏன் வெக்கப்படுறீங்க? ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. இங்க பாருங்க முட்டை பொரியலோட செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? 100க்கு 100 100க்கு 100 ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. முட்டை பொரியல், அது நல்லெண்ணெயில முட்டை பொரிச்சுனாங்களா, அந்த நல்லெண்ணெயோட வாசம் எல்லாம் இறங்கி சும்மா அடி தூளாத்தான் இருக்குது நண்பர்களே. செம்மையா இருக்குது. அதே நேரம் இந்த பொரிச்ச கருவாட்டு வேற லெவல். கருவாடு ஒரு துண்டு பொரிச்சுட்டே புட்டு சாப்பிட்டுலாம் நண்பர்களே. அப்படி இருக்கும். நீங்க கண்டிப்பா செஞ்சு வாங்க. நன்றி நன்றி. புட்டு சாப்பிடக்க எப்பவும் பக்கத்துல தண்ணி வச்சு சாப்பிடுங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை பாய் பை பாய். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த குழம்பு நாளைக்கு வச்சு சாப்பிட நண்பர்களே இன்னும் செம்மையா இருக்கும். அப்படி இருக்கும். செஞ்சு பாருங்க.